Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ட்ரையாங்கிள் நாட்டை வச்சு 1 to 10 நம்பர்ஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நார்மல் நாட்ல ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. கீ செயின் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். கீ செயின் பிளேலிஸ்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. உங்களோட லக்கி நம்பரை பின்னி கீ செயின்ல போட்டு எப்பவுமே கையோட வச்சுக்கலாம். புதுசா ஸ்கூலுக்கு போற உங்களோட குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் பின்னி 1 2 3 சொல்லியும் கொடுக்கலாம். 1 to 10 நம்பர்ஸையும் எப்படி பின்றதுன்னு இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நம்பர்ஸ் பின்னும்போது அதுக்கான மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1 எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கேல் அளந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் நாட்டில் இந்த நம்பர் வந்துட்டு போட போகிறோம். ஸோ கட் பண்ண ஒயரை பாதியாக மடிச்சுக்கோங்க. பாதியாக மடிச்சுக்கிட்டு இன்னொரு ஒயர் இதே கலர்லேயும் எடுக்கலாம், வேறு கலர்லேயும் எடுக்கலாம். அதை இப்படி அளந்துக்கோங்க. இதே அளவுக்கு அளந்துக்கணும். பாதியாக மடித்து அளந்துக்கோங்க. இதிலேருந்து ஒரு 1/4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 3 ஒயரை வச்சு தான் இந்த நம்பர்ஸ் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு 2 அடி கட் பண்ணோம். இதை சரி சமமாக மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒயர் இதை விட 1/4 அடி ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? இப்போது இது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கட்டும். இதை 1/4 அடி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் மட்டும் தான் நம்ம நார்மல் நாட் போடுவோம். அடுத்து 3 ஒயரை மட்டும் வச்சு ட்ரையாங்கிள் நாட் போடுவோம். இந்த சின்ன ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம். இப்போது இந்த 3 ஒயரும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல தான் நாட் போடணும். சின்ன ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு 3 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேலே மடிக்கணும். அடுத்து இந்த 2வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிங்க. 3வது ஒயரை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் ட்ரையாங்கிள் நாட். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இதே மாதிரி தான் நாட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா, இதில் சொருகி விட்டுடுறேன். இப்போ அடுத்த நாட் பாருங்கள், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை இப்படி மடிக்கணும். அடுத்து ரைட் ஒயரை மடிக்கணும். அடுத்து 3வது ஒயரை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயர் மடித்தோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்துட்டு சொருகணும். அவ்வளோதான். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ட்ரையாங்கிள் நாட். 2வது ட்ரையாங்கிள் நாட் போட்டுட்டு இந்த ஒயரை சொருகி விடுவேன். இந்த மாதிரி நீங்கள் சொருகி விடாதீங்க. நம்பர் 4ல் வந்துட்டு நான் ஒயரை சொருகியிருப்பேன். அந்த மாதிரி மெத்தடில் சொருகிக்கோங்க. இன்னும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சின்ன ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து பாருங்கள், கீழே இருக்கிற ஒயரை மேலே மடிக்கிறேன். அடுத்து ரைட் ஒயரை மடிக்கிறேன். இந்த ஒயரை 3வது ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் மடித்தோம் இல்லையா, அந்த கேப்பில் சொருகிறேன். அவ்வளோதான். நார்மல் நாட்டில் லெட்டர்ஸ் பின்றதை விடவும் இந்த ட்ரையாங்கிள் நாட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சீக்கிரமாகவும் பின்னி முடிச்சிடலாம். ஒயரும் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாழை மரம் வாழைத்தாரோடு எப்படி பின்றதுன்னு பார்த்துருந்தோம். அதில் வாழைப்படம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் நாட்டில் தான் போட்டிருப்பேன். ஏன்னா நார்மல் நாட்டில் போட்டாலும் ஆம்லா நாட்டில் போட்டாலும் ரொம்ப தடிமனாக வந்திருக்கும். வாழைப்பழம் கொஞ்சம் மெலிசாக வரணும், உருண்டையாக வரணும் அப்படின்றதுனால இந்த ட்ரையாங்கிள் நாட்டில் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த ட்ரையாங்கிள் நாட் பின்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதில் ஆல்பபெட் லெட்டர்ஸ் பின்னணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. நம்பர்ஸ் வந்துட்டு பின்னலை. ஓகே, நம்பர் பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 to 10 நம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தமிழ் எழுத்துக்களும் எப்படி பின்றதுன்னு கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. 1 to 10 நம்பர்ஸ் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த எல்லா நம்பர்ஸும் ஒரே அளவில் இருக்கணும். ஒரு நம்பர் வந்துட்டு பெருசாக, ஒரு நம்பர் சின்னதாக பின்னக்கூடாது. இந்த வீடியோவில் நான் ஒரு பக்கமும் பின்னிட்டு எந்தெந்த அளவில் பின்னி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே அளவுலேயே பின்னிக்கோங்க. இந்த நம்பர் பின்னுறதுக்கு இவ்வளோ ஒயர் தான் தேவைப்படும்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த நம்பர் பின்னும்போது நான் போட்ட நாட்டை விட ஒரு 2-3 நாட்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். அந்த நம்பரும் அளவில் பெருசாக இருக்கும். ஸோ நான் மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே அளவுலேயே பின்னிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கிளியராக புரியும். நம்பர் 1 மட்டும் தான் ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சிருப்பேன். அடுத்த லெட்டர்ஸ் வந்துட்டு பெண்டு போட்டுட்டு இவ்வளோ தான் பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே மாதிரியே நீங்கள் பின்னிக்கோங்க.
நம்பர் 1 பின்னுறதுக்கு 2 அடி ஒயர் நம்ம கட் பண்ணோம் இல்லையா? ஸோ 2 அடி ஒயர் ஃபுல்லாகவே எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்குவாங்க. கடைசியாக சின்னதாக வந்துட்டு ஒயர் இருக்கும். இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இந்த பள்ளமான பக்கம் இருக்கு இல்லையா? இது மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நான் சொருகிறேன் பாருங்கள், ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். 3 ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். இப்போ 3வது ஒயரையும் சொருகிறேன். சொருகிட்டு இந்த 3 ஒயரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இது நம்பர் 1ஓட ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான். அடுத்து செகண்ட் பார்ட்டு நம்ம பின்னுவோம். அதில் வந்துட்டு க்ளூ வச்சு எப்படி ஒட்டி விடுறது அப்படின்னு காமிச்சிருப்பேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த 3 ஒயரையும் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பின்னியாச்சு. அடுத்து செகண்ட் பார்ட் பின்ன போகிறோம். இதுக்காக 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 1 2 3 3 அடி 3 ஸ்கேல் அளந்து இதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் வந்துட்டு 3 அடியில் கட் பண்ணணும். அடுத்து இன்னொரு ஒயர் வந்துட்டு இதை அப்படியே சரிசமமாக மடிச்சுக்கணும். சரிசமமாக மடித்து இது எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இன்னொரு ஒயரை எடுத்து அளந்துக்கோங்க. இதை விடவும் ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நாட் போட 3 ஒயர் மட்டும்தான் வேணுன்றதுனால இந்த மாதிரி நம்ம ஒயரை கட் பண்ணுறோம். இப்போது இது ஃபர்ஸ்ட் பார்ட் பின்னோம் இல்லையா? இதுக்கு சென்டரில் வந்துட்டு அந்த ஸ்டாண்டிங் லைன் மாதிரி பின்ன போகிறோம். இதுக்கு கரெக்டாக சென்டரில் இருக்கிற அந்த கேப் மாதிரி இருக்கு இல்லையா? அதில் 2 ஒயரையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரோட பள்ளமான பக்கம் இருக்கு இல்லையா? அது மேல் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு சொருகுங்க. அப்போ தான் நாட் போட முடியும். திருப்பி வச்சு சொருகக்கூடாது. இந்த ஒயரை சரிசமமாக வைக்கக்கூடாது. ஒரு பக்கம் 1/4 அடி இருக்கிற மாதிரி வைக்கணும். அடுத்து 2வது ஒயரை சொருகலாம். ஒயர் சொருக கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஒயரோட கார்னரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சொருகிடலாம். இந்த ரெட் ஒயர் வந்துட்டு லாங்காக இருக்கும். இந்த ஒயரை சரிசமமாக வச்சுக்கோங்க. ரெட் ஒயர் சரிசமமாக வைக்கணும். ஒயிட் ஒயர் வந்துட்டு ஒரு பக்கம் 1/4 அடி வர மாதிரி வச்சோன்னா 3 ஒயர் வந்துட்டு ஒரே அளவில் இருக்கும். நாட் போடுறதுக்கு முன்னாடி சின்ன ஒயரை சொருகி விட்டுடலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பின்னோம் இல்லையா? அதுலேயே இந்த ஒயரை சொருகிறேன். இப்போது இதை க்ளூ வச்சு நான் ஒட்டி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. B7000 க்ளூ எடுத்து ஒரு கடுகு அளவு போட்டு ஒட்டி விடுறேன். ஒட்டி விட்டுட்டு முடிஞ்சால் இன்னும் ஒரு 2-3 கேப்புக்குள்ளே சொருகி விட்டுட்டு ஒயரை கட் பண்ணிடுங்க. நம்பர் 1க்கு மட்டும்தான் க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். வேறு எதுக்கும் க்ளூ யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இது குழந்தைங்க கையில் கொடுக்கறது, ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகி விட்டாலே போதும். சொருகி விட்டுட்டு மேலே இந்த ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. நாட் எப்படி போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி மேலே நாட் போட்டுட்டு போகணும். ட்ரையாங்கிள் நாட்டில் இந்த நம்பர்ஸ் பின்னி காமிக்கிறேன் இல்லையா? இதே மாதிரி ஆம்லா நாட்லேயும் நார்மல் நாட்லேயும் கூட உங்களால் பின்னிக்க முடியும். ஜஸ்ட் அந்த பெண்ட் ஐடியா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். நார்மல் நாட்லேயும் ஆம்லா நாட்லேயும் பெண்டு போட்டு இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு கீ செயின் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போது இன்னொரு ட்ரையாங்கிள் நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். 2 இன்ச்சு வரைக்கும் இந்த செகண்ட் பார்ட் வந்துட்டு பின்னியிருக்கேன். இதை நான் டேப் வச்சு மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். 2 இன்ச்சு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம பெண்டு போட போகிறோம். இந்த பெண்டை கரெக்டாக இந்த 2 பக்கத்தில் தான் போடணும். ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ போட்டுறக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா? அதை பார்த்த மாதிரி தான் இந்த பெண்டு இருக்கணும். உங்களுக்கு பெண்டு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை இப்படி கீழே பார்த்த மாதிரி மடிக்கணும். ரைட் சைடு 3வது ஒயர் இருக்கு இல்லையா? இதை இந்த ஒயிட் ஒயருக்கு கீழே கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே போடணும். இப்போது 3 பக்கம் இருக்கிற ஒரு ஒயரை ஸ்லோவாக இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்துட்டு இப்போது அந்த ட்ரையாங்கிள் நாட் நமக்கு வந்திருக்கும். நம்ம கூடைகளுக்கு கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி நம்பர்ஸுக்கும் லெட்டர்ஸ்க்கும் இது வந்துட்டு டர்னிங் நாட்டு. கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நார்மலாக வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. இந்த நம்பரை நீங்கள் எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் பெருசாக பின்னாலும் சரி, இந்த ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்கு இல்லையா? இதில் பாதி வந்துட்டு இந்த பெண்டு போட்டு பின்னணும். இதை நான் பின்னிட்டு காமிச்சிருப்பேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்கு இல்லையா? இதில் பாதி வரா மாதிரி இந்த பெண்டு போட்டு பின்னியிருக்கேன். இதை விட அதிகமாகவும் பின்னக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த 3 ஒயரையும் பாருங்கள் அப்படியே மடித்து ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறேன்.
பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த ஒயரை மடித்து சொருக முடியும். இதை ஃபுல்லாக டைட் பண்ணல. இப்போ நான் B7000 க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு டைட் பண்ண போகிறேன். எப்போவுமே பிரிஞ்சு வராது. இந்த ஒயரோட உள் பக்கத்தில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒயரோட உள் பக்கத்தில் 3 பக்கத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த 3 ஒயரையும் பிடிச்சி எடுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பெண்டு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு கொஞ்சம் கீழே பார்த்தா மாதிரி இருந்துச்சுன்னா ரியலாக அந்த 1 மாதிரி இருக்கும். இது 7 மாதிரி இருக்கிறதுனால இந்த பெண்டு போட்டோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இப்படி வந்துட்டு ஒட்டி விடுறேன். இப்படி இருந்தால் தான் பாருங்கள் ரியலாக 1 மாதிரி இருக்கும். லைட்டாக இது மேலே தூக்குன மாதிரி இருந்துச்சுன்னா நம்பர் 7 மாதிரி இருக்கும். இந்த 1க்கு மட்டும்தான் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருப்பேன். வேறு எதுக்கும் க்ளூ யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்து நம்பர் 2 எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 2 3 4 5 6 7 7 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்பர் 2 பின்ன போகிறோம். 7 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை சரிசமமாக மடித்து 2வது ஒயரை கட் பண்ணணும். சரிசமமாக மடித்து அதே அளவுக்கு அளந்துக்கோங்க. அதை விட உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒரு 1/4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 7 அடி ஒயரை சரிசமமாக மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. 2வது ஒயரை 1/4 அடி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3 ஒயர் வந்துட்டு ஒரே அளவில் இருக்கும். 1/4 அடி ஒயரை 2-3 நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போது இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரையாங்கிள் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு நாட் போட்டுட்டேன். ஒரு நாட் போட்டு இந்த ஒயரை மடித்து சொருகி விடுறேன். நம்பர் 4ல் ஒயரை சொருகி விட்டுறப்ப அதே மாதிரி சொருகிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து இதுக்கு மேலேயே ட்ரையாங்கிள் நாட் போடுறேன். நம்பர் 2ல் 4 பெண்டு வரும். 4 கார்னர் டர்னிங் நாட் போடுவோம். ஒரு பக்கமும் ஒரு அளவில் நம்ம பின்னுவோம். எல்லா நம்பர்ஸ்லேயும் இந்த இடத்துல இவ்வளோ அளவு தான் பின்னணும்னு டேப் வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் பின்னும்போது இந்த வீடியோவை ப்ளே பண்ணிகிட்டே பின்னுங்க. மெஷர்மெண்ட்டும் ரொம்ப கரெக்டாக வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஒரு 2-3 நாட் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போது இந்த பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க. போதும். 2 இன்ச்சு பின்னிட்டு பார்க்கலாம். இந்த டேப்போட கார்னர்லேருந்து கரெக்டாக 2 இன்ச்சு வரைக்கும் பின்னியிருக்கேன். சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னியிருக்கேன். நீங்கள் டேப் வச்சு தான் அளந்து பின்னணும்னு இல்லை, ஸ்கேல் வச்சும் நீங்கள் அளந்து பின்னிக்கலாம். இப்போ கார்னர் டர்னிங் நாட் போட போகிறோம். எந்த இடத்துல உங்களுக்கு பெண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒயரை ஃபர்ஸ்ட்டு இப்படி மடிக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை இப்படி கீழே மடிக்கணும். அடுத்து 3வது ஒயர் ரைட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை இந்த ஒயருக்கு கீழே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லையா அந்த லூப்புக்குள்ளே போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டைரக்ஷனாக பார்த்து பின்னணுமோ அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மடிக்கணும். அந்த ஒயர் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த பெண்டு வந்துட்டு கரெக்டாக வரும். கார்னர் டர்னிங் நாட் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு மேலே நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்னர் டர்னிங் நாட் வந்துட்டு 3 பக்கத்தில் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் பின்னிக்கலாம். அடுத்த டர்னிங் நாட் வந்துட்டு இந்த பக்கத்தில் தான் போடணும்னு சொல்லிட்டு போடணும். மாற்றி போட்டுறக்கூடாது. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டைட்டில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சாப்டர் இருக்கும். எல்லா நம்பருக்கும் தனித்தனியாக சாப்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எந்த நம்பரில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை கிளிக் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. சாப்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண மறுநாள் தான் சாப்டர் க்ரியேட் பண்ணுவேன். ஏன்னா கரெக்டாக அந்த டைம் பார்த்து அந்த டியூரேஷன்லாம் செட் பண்ணணும். இப்போ நம்பர் 2வோட 2வது பக்கம் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த 2வது பக்கம் கரெக்டாக 1 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க. அதை விட அதிகமாக பின்னாதீங்க. இந்த பெண்டு போட்டோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து இந்த டேப் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 1 இன்ச்சு பின்னியிருக்கேன். சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னியிருக்கேன். அடுத்து 2வது கார்னர் டர்னிங் நாட் போட போகிறோம். 3வது பக்கம் பின்ன போகிறோம். 3வது டர்னிங் நம்ம இந்த பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு டர்னிங் பின்னோம் இல்லையா இதுக்கு நேராக வந்துட்டு போடணும். ஸோ ஒயிட் ஒயரை இப்படி மடிக்கிறேன். லெஃப்ட் ஒயரை 2வது மடிக்கணும். அடுத்து ரைட் ஒயரை இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். இப்போ 3 பக்கத்து ஒயரையும்
ஸ்லோவாக பிடிச்சி இழுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு பெண்டு வேணுமோ அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் ஃபஸ்ட்டு கீழே மடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுனாக்கா இப்போது இந்த டேர்னிங் நாட் போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த டேர்னிங் நாட் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கத்தில் லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் லெட்டர்ஸ் வந்துட்டு வளையாது. 2வது கார்னர் டேர்னிங் நாட் போட்டாச்சு. இப்போ 3வது பக்கம் நம்ம பின்ன போகிறோம். மேலே இதே மாதிரி ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. 3வது பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். 3வது பக்கம் வந்துட்டு கீழே எந்த அளவில் இருக்கோ இதே அளவில் இந்த 3வது பக்கம் பின்னணும். பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது 2வோட 3 பக்கம் நம்ம பின்னியாச்சு. அடுத்து இந்த 2வது பக்கம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல கீழே பார்த்த மாதிரி பின்ன போகிறோம். இதை வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு பின்னிக்கோங்க. இப்போ டேர்னிங் நாட் போட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு பின்னியாச்சு. அடுத்து கடைசியாக 5வது பார்ட்டு இப்படி பார்த்தா மாதிரி பின்னணும். 2வை இப்படி திருப்பி பார்க்கும்போது இப்படி இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பக்கம் டைரக்ஷனை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்பர் 2 வந்துட்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறேன். 8 லெட்டர்ஸ் வந்துட்டு பின்னுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். 3 பக்கம் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இன்னும் 2 பக்கமும் பின்னியிருக்கேன். எந்த பக்கத்தில் பெண்டு வரணுமோ அந்த இடத்துல டேர்னிங் நாட் போட்டுட்டு நாட் போடணும். நம்பர் 1ல் ஃபைனலாக இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் சொருகி விட்டுருக்கேன். க்ளூ வந்துட்டு இதுக்கெலாம் நான் அப்ளை பண்ணலை. நல்லா டைட்டாக ஒயரை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. 7 அடி ஒயர் எடுத்திங்கன்னா இந்த நம்பர் 2 பின்னுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்பர் 5 எப்படி பின்னுறதுன்னு நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த நம்பர் 2வை இப்படி திருப்பினீங்கன்னா நம்பர் 5 நமக்கு மாறிடும். நம்பர் 1 எப்படி பின்னுறது, 2 எப்படி பின்னுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்பர் 3 எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் 3 பின்னுறதுக்கு 5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 ஸ்கேல் அளந்துக்கிறேன். 5 ஸ்கேல் ஒயர் வந்துட்டு அளந்தாச்சு. இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண ஒயரை சரி சமமாக மடித்து வச்சு இதே அளவில் 2வது ஒயரை கட் பண்ணணும். சரி சமமாக மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை விட ஒரு 1/4 அடி அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 நம்பர் 2ல் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். 5 அடியில் கட் பண்ண ஒயரை சரி சமமாக மடிக்கணும். 2வது ஒயரை 1/4 அடி விட்டு மடிக்கணும். அப்போ தான் நாட் போட்டதுக்கப்புறம் 3 ஒயரும் ஈக்குவலாக நமக்கு வரும். இந்த 1/4 அடி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ மேலே 3 ஒயரில் மட்டும் ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. நம்பர் 1 நம்பர் 2ல் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். நம்பர் 2ல் 5 பெண்டு போட்டோம் இல்லையா, நம்பர் 3லேயும் 5 பெண்டு தான் நம்ம போடுவோம். இப்போ இதுக்கு மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுட்டு வாங்க. எந்த அளவுக்கு ட்ரையாங்கிள் நாட் போடணும்னா நம்பர் 2ல் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு போடணும். அப்போ தான் எல்லா நம்பர்ஸும் ஒரே அளவில் வரும். இப்போது நம்பர் 2ல் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எந்த அளவில் போட்டோமோ அதே அளவில் தான் இந்த நம்பர் 3யோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் போடணும். இப்போ பாருங்கள் ஒரே அளவில் போட்டிருக்கேன். இப்போ 3 ஒயர் இருக்குது இல்லையா, இதில் ஏதாவது ஒரு பக்கத்தில் டேர்னிங் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒயிட் ஒயர் வருது இல்லையா, இந்த இடத்துல டேர்னிங் நாட் போடுறேன். நம்பர் 1 நம்பர் 2ல் டேர்னிங் நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடுறேன். இப்போது சைடில் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் நாட் வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நாட் போடணும். இதை ஃபுல் நாட் போட்டுட்டு எந்த அளவுக்கு நாட் போட்டிருக்கேன்னு இதையும் நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். அதே அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நாட் போட்டு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு எந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். நம்பர் 3யோட 2வது பக்கம் பின்னியாச்சு. இப்படி மடித்து வச்சு பார்க்கும்போது 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கணும். அடுத்து டேர்னிங் நாட் 2வது டேர்னிங் நாட் போட போகிறோம். டேர்னிங் நாட் வந்துட்டு கீழே இந்த இடத்துல தான் போடணும். மற்றபடி சைடில் வந்துட்டு போட்டுறக்கூடாது. எந்த இடத்துல பெண்டு வரணுமோ அதை வந்துட்டு நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு நாட் போடணும். இந்த டேர்னிங் நாட் போடும்போது அந்த ஃபஸ்ட்டு மடிக்கிறோம் பாருங்கள், அந்த ஒயர் கொஞ்சம் சைடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நாட் போட்டுட்டு நேராக திருப்பி விட்டுருங்க. எந்த பக்கத்தில் நீங்கள் பின்னிட்டு போகிறீங்களோ அந்த பக்கத்தில் நேராக அந்த நாட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக வந்துட்டு டேர்னிங் நாட் போட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே நாட் போட்டுக்கலாம். ஒரு லெட்டருக்கும் எந்த இடத்துல டேர்னிங் நாட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க.
மூணாவது பக்கத்தில் இந்த அளவுக்கு நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு இன்ச் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க போதும். போட்டுட்டு பார்க்கலாம். மூணாவது பக்கம் பின்னி முடிச்சாச்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு இருக்கணும். அதை விட அதிகமாக பின்னக்கூடாது. இப்போ கீழே பார்த்த மாதிரி நம்ம பின்ன போகிறோம். இந்த பிங்க் ஒயர் பாருங்கள் லைட்டாக க்ராஸாக போன மாதிரி இருக்குது. இந்த டேர்னிங் நாட் போட்டுட்டு அதை நேராக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். பிங்க் ஒயர் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிறதுனால லைட்டாக இப்படி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த 4வது பக்கத்தில் பின்னி முடிச்சிட்டேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 5வது பக்கம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி பின்ன போகிறோம். டேர்னிங் நாட்டை இந்த இடத்துல போட்டு மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்பர் 3 வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக்கணும். அந்த ஒயரோட பள்ளமான பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த ஒயர்ஸை ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கணும். ட்ரையாங்கிள் நாட் போடுறது ரொம்ப ஈஸி தான். டேர்னிங் நாட் மட்டும் போட்டு பழகிடுங்க. போட்டு பழகிட்டு எந்த இடத்துல நமக்கு அந்த டைரெக்ஷனில் பின்னிட்டு போகணுமோ அந்த இடத்துல டேர்னிங் நாட் போட்டு ட்ரையாங்கிள் நாட் போடணும். அவ்வளோதான். அந்த அளவுகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த அளவில் பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்பர் 3 ரொம்ப அழகாக பின்னி முடிச்சாச்சு. எல்லா நம்பர்ஸும் ஒரே அளவில் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இந்த நம்பர் 3யை இது மேலே வைக்கும்போது நம்பர் 2 என்ன ஹைட்டில் இருக்கோ அதே அளவில் இருக்கணும். ஒரு லெட்டர் சின்னதாகவும் ஒரு லெட்டர் பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்போது நம்பர் 4 எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் 4 பின்னுறதுக்கு 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 6 அடி ஒயர் அளந்துட்டேன். இதை இப்படி மடிச்சுக்கிறேன். அடுத்து 2வது ஒயரை எப்படி கட் பண்ணணும்? இந்த 6 அடி ஒயரை சரி சமமாக மடித்து 2வது ஒயரை கட் பண்ணணும். இதை விட ஒரு 1/4 அடி அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 6 அடி ஒயரை சரி சமமாக மடிக்கணும். 2வது ஒயரை 1/4 அடி மடித்து இப்படி நாட் போடணும். 3 ஒயர் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதுக்கு மேலே 3 ஒயரை மட்டும் வச்சு ட்ரையாங்கிள் நாட் போடணும். அந்த 1/4 அடி ஒயர் சின்னதாக விட்டோம் இல்லையா, அதை நம்பர் 4ல் சொருக்கி விடுற மாதிரி சொருக்கி விட்டுக்கோங்கன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் நான் சொருக்கி காமிக்கிறேன். அதே மாதிரி சொருக்கிக்கோங்க. 2 நாட் போட்டுட்டு சொருக்கி காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம 2 நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு நடுவில் இந்த சின்ன ஒயரை சொருகிறேன். சொருகி இப்படி திருப்பி ஃபஸ்ட்டு நாட்டு பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதில் இந்த ஒயரை மடித்து சொருகிறேன். இதில் சொருகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. நான் 1/4 அடி ஒயரை வந்துட்டு மடித்து நாட் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். 1/4 அடிக்கும் கம்மியாகவே நாட் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் விட போகிறோம். இதே மாதிரி மேலே ட்ரையாங்கிள் நாட்டை ஒரு 3 இன்ச் வரைக்கும் போட்டுக்கோங்க. சென்டிமீட்டரில் ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. அதுக்கு மேலே போட்டால் நம்பர் 4 இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய லெட்டராக போயிடும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எந்த அளவில் பின்னி இருக்குமோ அதே அளவில் தான் நம்பர் 4ம் பின்னணும். இப்போ ட்ரையாங்கிள் நாட் ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுட்டேன். இதை அளந்து காமிச்சிடுறேன். சென்டிமீட்டரில் 7 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இன்ச்சில் 3 இன்ச்சு வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து இதுக்கு டேர்னிங் நாட் போட போகிறோம். டேர்னிங் நாட்டை 3 பக்கத்தில் எந்த பக்கத்தில் வேணாலும் போடலாம். ஒயிட் ஒயரில் டேர்னிங் நாட் போடுறேன். டேர்னிங் நாட் எப்படி போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. டேர்னிங் நாட் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. முதல் பக்கம் இப்போ நம்ம 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னோம் இல்லையா, 2வது பக்கம் இதில் 3/4 பாகம் வரணும். இப்படி மடித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். பாதிக்கும் கொஞ்சம் மேலே பின்னணும். அடுத்து 3வது பக்கம் நம்ம பின்ன போகிறோம். 3வது பக்கம் பின்னுறதுக்கு இங்கே உள்ள இந்த இடத்துல வந்துட்டு டேர்னிங் நாட் போடணும். இந்த இடத்துல டேர்னிங் நாட் போடணும். ஆனால் ஒயர் பாருங்கள் கொஞ்சம் க்ராஸாக போயிருக்கு. இருந்தாலும் டேர்னிங் நாட் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடுவில் கொண்டு வந்து வைக்கணும்.
இப்போ டர்னிங் நாட் போட்டுட்டேன். கரெக்டாக எந்த டைரெக்ஷனில் நம்ம பின்னிட்டு போகிறோமோ அந்த இடத்துல இந்த டர்னிங் நாட் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே மேலே நாட் போடணும். ட்ரையாங்கிள் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இது எந்த அளவுக்கு பின்னணும்னா இப்படி மடித்து வச்சு பார்க்கும்போது இந்த பெண்டில் ஃபஸ்ட்டு பெண்டில் படுற மாதிரி இருக்கணும். அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த நம்பர் 4 கரெக்டாக இருக்கும். இதை டேப் வச்சு அளந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு இன்ச் வரைக்கும் பின்னிக்கோங்க. அதுக்கு மேலே பின்னாதீங்க, கம்மியாகவும் பின்னக்கூடாது. இப்போ அடுத்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு பின்னோம் இல்லையா, அதில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு சொருகிறேன். சொருகி ஆப்போசிட் சைடு தான் பின்னிட்டு போகிறோம். மூணு ஒயரையும் இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு போகணும். மூணு ஒயரையும் வெளிப்பக்கமாக கொண்டு வந்தாச்சு. நம்பர் 4 எந்த அளவில் பின்னியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பின்னிக்கோங்க. கொஞ்சம் கூட நாட்டு எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ இருக்கக்கூடாது. இப்போ 3 ஒயரையும் வெளிப்பக்கமாக கொண்டு வந்தோம் இல்லையா, 3 ஒயர் தனித்தனியாக இருக்கும். இதில் ட்ரையாங்கிள் நாட் போடுறேன். இந்த ட்ரையாங்கிள் நாட் ஆகட்டும், இந்த நம்பர்ஸ் பின்னுற மெத்தட் ஆகட்டும், முழுக்க என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோடய ஐடியாஸை தயவு செஞ்சு காப்பி பண்ணாதீங்க. உங்களோட சேனலில் நீங்கள் சொந்தமாக யோசித்து வீடியோஸ் போடுங்க. ஆல்ரெடி என்னோடய ஆல்பபெட் லெட்டர்ஸையும் காப்பி பண்ணியாச்சு ஒரு 2-3 சேனலில். இப்போ இதுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கும் கம்மியாக நாட் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சுக்கும் கம்மியாக நாட் போட்டாச்சு. ஒயரும் இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். இப்போது ஃபைனலாக எல்லா ஒயர்ஸையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நோஸ் பிளேயர் வச்சு நல்லா ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் 1ல் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம சொருகி விட்டோம் இல்லையா, அந்த மாதிரி சொருகி விட்டுட்டு ஒயரை கட் பண்ணி விடுங்க. எப்போவுமே பிரிஞ்சு வராது. பர்ஃபெக்டாக நம்பர் 4 எப்படி பின்னுறதுன்னு பார்த்தாச்சு. நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் பின்னியாச்சு. ஒரே அளவில் இருக்குது பாருங்கள். அடுத்து நம்பர் 5 2 எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்னணும். நம்பர் 5யும் இதே மாதிரி பின்னிக்கோங்க. அடுத்து நம்பர் 6 பின்ன போகிறோம். அதுக்காக 8 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 8 அடி கட் பண்ணிக்கோங்க. எட்டு அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 8 அடி ஒயரை சரிசமமாக அடித்து 2வது ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2வது ஒயரை 1/4 அடி மடித்து நாட் போட்டுக்கோங்க. ஒயர் கட் பண்ணுறதுலையோ இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடுறதுலையோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. நாட் போட்டாச்சு. இப்போ 3 ஒயரும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஒயர் பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 ஒயர் ஒரே அளவில் இருக்கணும். இப்போது இந்த நாட்டை திருப்பிக்கோங்க. திருப்பி வச்சு இந்த இடத்துல நம்ம மேலே ட்ரையாங்கிள் நாட் போட போகிறோம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டேன். இந்த ஒயரை பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் 2வது நாட்டுக்கும் நடுவில் சொருகிறேன். அடுத்து இந்த ஒயரை ஃபர்ஸ்ட் நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டில் இப்படி வெளிப்பக்கமாக சொருகிறேன். சொருகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாக்கா இப்படி மடித்து இன்னும் ஒரு முறை கூட இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் சொருகி விட்டுருங்க. எப்போவுமே பிரிஞ்சு வராது. நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த சின்னதாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுறேன். அடுத்து இதுக்கு மேலே எப்பவும் போல் ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. நம்பர் 5ல் இந்த ஃபஸ்ட்டு பக்கம் எந்த அளவில் பின்னி இருக்கோ அதே அளவில் தான் பின்னணும். 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னி இருக்கேன். நம்பர் 2 நம்பர் 3ல் எந்த அளவில் பின்னி இருக்குமோ அதே அளவில் தான் பின்னணும். கொஞ்சம் கூட சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இருக்கக்கூடாது. ஒரே அளவில் பின்னிக்கோங்க. இப்போ அடுத்து 3 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் டர்னிங் நாட் போட்டுக்கோங்க.
இப்போ டர்னிங் நாட் போட்டாச்சு. இதுக்கு மேலே நார்மலாக ட்ரையாங்கிள் நாட் போடணும். நம்பர் 6ஓட 2வது பக்கம் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த 2வது பக்கத்தை ஒரு 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னணும். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 எவ்வளோ ஹைட்டு பின்னி இருக்கமோ அதே ஹைட்டுக்கு பின்னணும். இப்போ இதே மாதிரி மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ட்ரையாங்கிள் நாட் போட்டுட்டேன் பாருங்கள். இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக பின்னியிருக்கேன். சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெண்டு போட்டோம் இல்லையா, அங்கேருந்து டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன். கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. நம்பர் 4 மேலே வச்சு பார்த்தோன்னா, நம்பர் 5 மேலே வச்சு பார்த்தோன்னா ஹைட் வந்துட்டு ஒரே அளவில் இருக்கணும். கொஞ்சம் கூட அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி பின்னணும். இந்த ஃபர்ஸ்ட் டர்னிங் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக போடணும். ஸோ ஒயிட் ஒயர் தான் இந்த பக்கத்தில் இருக்குது. ஒயிட் ஒயரை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட்டு டர்னிங் நாட் எங்கே போட்டிருக்கோமோ அதுக்கு நேராக 2வது டர்னிங் நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு மேலே ட்ரையாங்கிள் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, இதே அளவுக்கு இந்த 3rd பார்ட் வந்துட்டு பின்னணும். 2 பக்கத்துலேயும் ஒரே அளவில் இருக்கணும். கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 4வது பக்கம் இப்படி மேலே பார்த்த மாதிரி பின்னணும். ஸோ இந்த ஒயரில் தான் டர்னிங் நாட் போடணும். இப்போ டர்னிங் நாட் போட்டாச்சு. நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. எந்த அளவில் போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். 4வது பக்கம் நாட் போட்டாச்சு. இப்போது இந்த பக்கம் பின்னோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் இந்த 4வது பக்கம் இருக்கணும். இப்படி மடித்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இந்த பெண்டில் வந்துட்டு படணும். இதை விட சின்னதாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடாது. அடுத்து இந்த இடத்துல டர்னிங் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். டர்னிங் நாட் இங்கே உள்ளுக்குள்ளே போடணும். டர்னிங் நாட் போட்டாச்சு. அடுத்து மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு டச் ஆகணும், அது வரைக்கும் போடணும். இப்போது 5வது பார்ட்டும் பின்னி முடிச்சாச்சு. அந்த ஹோல் பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்கொயராக இருக்கணும். அந்த 5வது பார்ட்டை ரொம்ப லாங்காகவும் பின்னிடக்கூடாது, சின்னதாகவும் பின்னிடக்கூடாது. ஃபைனலாக இந்த ஒயர்ஸை எப்படி சொருகி விடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். இதே மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. நம்பர் 9 எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்பர் 6 தான் நம்பர் 9ஆகவும் மாற்ற போகிறோம். நம்பர் 6 திருப்பி வச்சிங்கன்னா அது 9ஆக நமக்கு மாறிடும். இனி அடுத்தடுத்த லெட்டர்ஸ் நம்பர் 7, நம்பர் 8, அப்புறம் 10 இது 3மே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலையே ஈஸியான நம்பர்ஸ் நம்பர் 7ம் நம்பர் 8ம் நம்பர் 10ம் தான். இந்த 2, 3, 4, 6 பின்னுறது தான் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த ஒயரை பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு 2-3 ரவுண்டாவது சுற்றி விட்டுருங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு சுற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணிடுறேன். இந்த 6ல் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒயர் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விடுவோம். இப்போது நம்பர் 5 எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் நம்பர் 6 வந்துட்டு பின்னியாச்சு. எல்லா லெட்டர்ஸும் பாருங்கள் ஒரே அளவில் பின்னியிருக்கும். நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இந்த வீடியோவை பாருங்கள். எந்தெந்த லெட்டர் எந்தெந்த அளவில் பின்னுறேன்னு அதே மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ இந்த நம்பர் 6ஐயே நம்பர் 9ஆகவும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நம்பர் 9க்கு தனியாக வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. 1 to 6 நம்பர் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்து 7 எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் 7 பின்னுறதுக்கு 4.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் 4 அடி தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. 4.25 அடியில் கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து அதை விடவும் ஒரு 1/4 அடி அதிகமாக விட்டு 2வது ஒயரை கட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த ஒயரை 1/4 அடி விட்டு மடித்து எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நாட் போடுறது, அந்த ஒயரை சொருகி விடுறது எல்லாமே ஒரே மெத்தடு தான். இப்போ டர்ன் பண்ணி ட்ரையாங்கிள் நாட் போடுறேன். ட்ரையாங்கிள் நாட் போட்டுட்டு
நம்பர் 4லேருந்து ஒயரை சொருகி விடுறதை காமிச்சேன் இல்லையா, அந்த சின்ன துண்டு ஒயரை அதே மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நாட் 7ல் எந்த அளவுக்கு போடணும்னா, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6 அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு எந்த அளவில் பின்னமோ அதே அளவில் தான் இந்த 7லேயும் இருக்கணும். அதை விட கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடாது. இப்போது 7ஓட ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். 7ல் 2 பக்கம் தான் நம்ம பின்னுவோம். டர்னிங் நாட் போட்டுட்டு இன்னொரு பக்கம் பின்னுவோம், அவ்வளோதான். அந்த அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை சொருகி விடுறேன் பாருங்கள். இப்படி சொருகி விடணும். திருப்பி நம்ம நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அதுலேயும் சொருகி விடுறேன். சொருகி விட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்சால் இன்னும் கூட ஒரு 2-3 ரவுண்டு கூட சுற்றி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 6, நம்பர் 5லாம் பின்னியிருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு பின்னணும். அடுத்து 3 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் டர்னிங் நாட் போட்டுக்கோங்க. இப்போ டர்னிங் நாட் போட்டாச்சு. இதுக்கு மேலே ட்ரையாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. ஹைட் வந்துட்டு மற்ற லெட்டர்ஸ் எவ்வளோ ஹைட்டில் பின்னிருக்குமோ அதே ஹைட்டு பின்னணும். நம்பர் 7 பின்னுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. நம்பர் 7 பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறேன். நம்பர் 7 பின்னுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 அடி ஒயர் கம்மியாக எடுத்ததுனால உங்களுக்கு நான் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டாச்சு. நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை கட் பண்ணிடுங்க. நம்பர் 7 ரொம்ப ஈஸியாக பின்னி முடிச்சாச்சு. எல்லா அந்த லெட்டர்ஸும் ஒரே அளவில் பின்னி இருக்கும் பாருங்கள். இதையும் அளந்து காமிக்கிறேன். நம்பர் 6 எந்த ஹைட்டில் பின்னி இருக்குமோ அதே ஹைட்டில் தான் 7ம் இருக்கும். இப்போ அடுத்து நம்பர் 8ம் ரொம்ப ஈஸி மெத்தடில் பின்ன போகிறோம். நம்பர் 8 பின்னுறதுக்கு 9 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒன்பது ஸ்கேல் அளந்தாச்சு. இதை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும், 9 அடி ஒயரை சரிசமமாக மடித்து அதே அளவில் 2வது ஒயர் கட் பண்ணணும். அதை விட ஒரு 1/4 அடி அதிகமாக விட்டு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. 2வது ஒயரை 1/4 அடி மடித்து நார்மல் நாட் போட்டுக்கோங்க. 3 ஒயரும் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இப்படி திருப்பணும். திருப்பி இந்த பக்கத்தில் ட்ரையாங்கிள் நாட் போடணும். ஒரு 2 நாட் போட்டுட்டு அந்த 1/4 அடி சின்னதாக ஒயர் இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நம்பர் 8 வந்துட்டு இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான நம்பர். இப்போது ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்பர் 8 பின்னுறதுக்கு மொத்தம் 8 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க. அதுக்கு மேலே பின்னாதீங்க. அதுக்கு மேலே பின்னிங்கன்னா அந்த 8ஓட அந்த ஹைட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போயிடும். கரெக்டாக 8 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு இப்போ நான் மடித்து காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மடித்து ஒயரை சொருகி விட போகிறோம், அவ்வளோதான். ஒயரை சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால 3 ஒயரையும் இந்த மாதிரி ஏரோ மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இதை ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒயரை சொருகணும். மேலே இருக்கிற ஒரு ரவுண்டு கீழே இருக்கிற ஒரு ரவுண்டு சரி சமமாக இருக்கணும். மேலே இருக்கிறத சின்னதாகவோ கீழே இருக்கிறத பெருசாகவோ வைக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு சொருகணும். எந்த இடத்துல இந்த ஒயரை சொருகுனா கரெக்டாக இருக்கணும், ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்து யோசிச்சுட்டு சொருகுங்க. இந்த ஒயரை எப்படி சொருகிறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். அந்த மாதிரி சொருகிக்கோங்க. கீழே வந்துட்டு சொருகியாச்சு. அடுத்து மேலே இருக்கிற இந்த நம்பர் 8 இப்படி வளைச்சு இந்த ஒயரை இந்த இடத்துல சொருகணும். அந்த மேலே இருக்கிற அந்த ரவுண்டு கீழே இருக்கிற ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 8 வந்துட்டு பின்னுறது ஈஸி. ஃபைனலாக இந்த ஷேப்பை கொண்டு வர்றது உங்களோட கையில் தான் இருக்குது.
8 இன்ச்சு வரைக்கும் ட்ரையாங்கிள் நாட் போட்டுட்டு 8 ஷேப்பில் மாற்றியாச்சு. இன்னும் கூட ஒரு 2-3 சுற்றி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. எல்லா ஒயரையும் சொருகிட்டு ஃபைனலாக ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்பர் 8 எப்படி பின்னுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சாரி, நம்பர் 6 மட்டும் தலைக்கீழே வச்சிட்டேன். அடுத்து நம்பர் 9 வந்துட்டு நம்பர் 6 எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்னணும். ரெண்டுத்துக்கும் எந்த மாற்றமும் இல்லை, ஒரே அளவில் பின்னிக்கோங்க. மறுபடியும் நம்பர் 6 தலைக்கீழே வச்சிட்டேன். இது நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் கவனித்தேன். மறுபடியும் இதை மாற்றணுமே அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன், சாரி. இப்போது ஃபைனலாக நம்பர் 10 எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். 10 வந்துட்டு 2 மெத்தடில் பின்னலாம். ஒன்று இதே மாதிரியும் நீங்கள் பின்னிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சும்மா சிம்பிளாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்காக ஒரு 2.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ நான் சிம்பிளாக ஸ்டாண்டிங் லைன் மட்டும் தான் போட போகிறேன். 2.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணி சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போது இதே அளவை விட 1/4 அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு 2வது ஒயர் கட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் இந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. மூணு ஒயரும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ட்ரையாங்கிள் நாட் போடணும். திருப்பி வச்சு நாட் போடணும். 2.5 அடி ஒயர் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். 2.5 அடியில் எவ்வளோ பின்ன முடியுமோ அவ்வளோவும் பின்னிக்கோங்க. நம்பர் 10 பின்னுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்பர் 10ல் நான் 0 பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்துட்டு போட்டிருப்பேன். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக பின்னி அதை அப்படியே வளைச்சி சொருகி விட்டுருப்பேன், நம்பர் 8 மாதிரி. உங்களுக்கு வேணும்னா நம்பர் 9லாம் பின்னோம் இல்லையா, நம்பர் 9 நம்பர் 6 அந்த மாதிரி 4 டேர்னிங் நாட் போட்டு ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் பின்னிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்பர் 1 ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்பர் 1 ஹைட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு பின்னிக்கோங்க. இந்த 10ஓட இந்த 1 பின்னுறதுக்கு 2.25 அடியில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒயரை சொருகிறதும் கஷ்டமாக இருக்குது, அதனால் 2.25 அடி கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் இந்த ஒயர்ஸை மடித்து சொருகி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை சொருகி விடலை, ஸோ இதையும் சொருகி விட்டுக்கிறேன். ஃபைனலாக எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து 0 பின்ன போகிறோம். 0 பின்னுறதுக்காக 1 2 3 4 5 அடியில் ஒரு ஒயரை கட் பண்ணிக்கோங்க. 2வது ஒயரை இதை சரிசமமாக மடித்து அதை விட ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், எப்பவும் போல் 2 ஒயரையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. 3 ஒயர் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணி மேலே ட்ரையாங்கிள் நாட் போடணும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போது இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் பின்னியிருக்கேன். சென்டிமீட்டரில் ஒரு 13 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேர்னிங் நாட் போட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த 9 6 எல்லாம் பின்னியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் பின்னிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பின்னிக்கலாம். ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறதுக்கு இப்படி ஆரோ மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக சொருக முடியும். இப்போ ஒயர்ஸை கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மாற்ற போகிறோம். எப்படி ஒயரை சொருகிறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். இதே மாதிரி சொருகிக்கோங்க. இதே மெத்தட்லேயே நீங்கள் ஆல்பபெட் லெட்டர்ஸ் போடணுன்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம். டேர்னிங் நாட்டு மட்டும் போட தெரிஞ்சிச்சுன்னா போதும். அந்த ஷேப்ஸ்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு இதுலேயே ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்பபெட் லெட்டர்ஸும் பின்னிக்கோங்க. தமிழ் எழுத்துக்கள் எப்படி பின்னுறதுன்னு இனி அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாமே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இனி அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் நியூ ஐடியா பேஸ்கெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒயர்ஸை சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்பர் 10ம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே கலர்ஃபுல்லாக 1 to 10 நம்பர்ஸ் பின்னி உங்களோட குட்டீஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன சின்ன துண்டு ஒயர்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒயர்களை வச்சு இந்த மாதிரி நம்பர்ஸ், ஆல்பபெட், லெட்டர்ஸ்லாம் பின்னி நீங்கள் சேலும் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.